பெரிய கதையாக இருக்குது இப்போ என்ன. ஆமாம், குபேரனோடையே வர்றாரு சிவபெருமான். செல்ஃபோனெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். ஆமாம், முற்றோதெல்லாம் நான் பற்றிலேன்னா செல்ஃபோனெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். 7வது மந்திரம் பொருள் எழுதுங்க. மறைப்பு தொழில் செய்பவனே, அம்மை செய்கிறத அவர் மேலே சொல்கிறார். விடமுண்டவனே, நீலகண்டனே, மருந்தே, தலையில் சந்திரனுடையவனே, ஓலம். ஓலம் என்பது துன்ப நிலையில் இறைவன் உதவியை வேண்டுவதற்கு எழுப்புகின்ற ஒரு ஒலி. துன்பம் வரும்போது உதவி பெறுவதற்காக எழுப்புகின்ற ஒரு ஓசை தான் ஓலம். ஏற்பகை முனிவா ஓலம் பெரிய புராணத்தில் இருக்குது. இறைவனே ஏற்பகை முனிவரை கூப்பிடுறார். ஏற்பகை முனிவா ஓலம் என்று அழைக்கிறார். ஏற்பகை நாயனார்கிட்ட வேண்டின உடனே அவர் கேட்டதை கொடுத்துட்றாரு. அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் அடியார் இடத்துல தானே இறைவன் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் தாக்குறதுக்கு வர்றாங்க. இறைவனை தாக்க வரும்போது யாரை கூப்பிட்றாரு? ஏற்பகை முனிவா ஓலம், என்னை காப்பாற்றுங்கிறார். அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம சிந்திக்கிறது இல்லை. சிவபெருமானே உதவி கேட்குறாரு ஒரு நாயனார்கிட்ட. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சிவபெருமானே எல்லாருடைய ஓலத்தையும் கேட்குற இறைவன் என்ன எழுப்புறாரு? ஓலம்னு எழுப்புறாரு. அவர் அழுத்தமாக சிந்திக்க வேண்டிய இடம். எல்லாத்தையுமே நம்ம கடந்து சிந்திக்கிறோம். எப்படி சிந்திக்கிறது இல்லை, அழுந்தி சிந்திக்கிறது இல்லை, அழுத்தமாக சிந்திக்கணும். நான் உன்னிடத்தில் ஓலமிடுகிறேன், திருப்பெருந்துறை சிவனே, உன்னிலிருந்து விலகி நான் கதறுவது பொருத்தமற்றது. நான் நாய் போன்றவன். தக்க முறையில் நான் உன்னை நினைக்கவும் இல்லை. உனக்கு வணக்கம் சொல்லி அடிபணியாத பேயன். எனக்கு ஞானத்தை காட்டுவாயாக. குறிப்புரை: இறைவன் அருள் செய்த பின்பு தன்னை தனியாக விட்டு சென்றதால் மாயனே என்றார். இந்த மாயனேங்கிறதான் மறைப்பு செய்பவனே நம்ம சொல்லியிருக்கிறோம். உரையாசிரியர் சூழ்ச்சி செய்வோன்னு போட்டிருக்கிறார். அது கொஞ்சம் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. நம்ம அதுக்கு தப்பான பொருள் எடுத்துருவோம். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய சூழ்ச்சி நடக்கிறதுனால. மாயனேங்கிறதுக்கு சூழ்ச்சி செய்வனேங்கிறார். நான் அதை கொஞ்சம் என்ன சக்தின்னு போட்டு விட்டுட்டேன். மறைப்பவனாக இருப்பவனே. மறைப்பவனாக இருப்பவனே அர்த்தம்னா அருளை தொட முடியாமல் செய்தல். நீங்கள் மறைப்புனா அந்த துரோதானத்துக்கு போயிடக்கூடாது. அருளை தொடர விடாமல் என்ன செய்கிறது? இறைவனை பிரியாமல் இருக்க ஆசைப்படுறாரு. இறைவன் என்ன செய்கிறாரு? பிரிக்கிறார். அப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இறைவன் நீலகண்டனாக இருப்பது, இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அடைக்கலம் புகுந்தவரை அபாயத்தில் காப்பாற்றுவர். ஒரு அழகாக சொல்கிறார். நம்ம பொதுவாக பேராற்றல்போம், பெருங்கருணைம்போம். ஆனால் நல்லா டெவலப் பண்ணி சொல்கிறார். அடைக்கலம் புகுந்தவர்களை அபாயத்தில் காப்பாற்றுறது. அந்த சடையில் சந்திரனை வச்சதும் அதே தாங்கிறார். அழகான ஒரு கான்செப்ட். சடையில் சந்திரன் வச்சதுக்கு அந்த பொருள் தான் சொல்லணும், விஷம் சாப்பிட்டதுக்கு அந்த பொருள் தான் சொல்லணும். அடைக்கலம் யார் வந்தாலும் அபாயத்திலிருந்து காப்பாற்றுறது தான் சந்திரனுக்கும். விஷம் சாப்பிட்டது யாருக்காக? தேவர்களுக்காக, உயிர்களுக்காக. அதுவும் அதே கான்செப்டுங்கிறார். நல்லா இருக்கு.
திருவைந்தெழுத்து வாசன மலத்தை ஒழிக்கக்கூடியது என்று சிவஞான போதம் 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்குது. உரையில் பாருங்கள், சிவஞான போதம் 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் திருவாசகம் எதே தெரியாமல் படிக்கிறாங்க. சித்தாந்தம் தெரியாமல் படித்தா அந்த சிவஞான போதம் 9ஆம் நூற்பா எப்படி தெரியும்? 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டுள்ளது. என்ன இன்னொரு செய்தியும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. உலகப் பற்றுடைமையை பேயன் என்ற வார்த்தையால் குறித்தார். தாராபுரத்தில் இந்த பேயன்கிறதுக்கு இதே பொருள் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். பேய் அப்படின்னா பிடித்து கொள்ளுதல், துன்புறுத்துதல், அதான் பேய்க்கு அடையாளம். பேய் பிடிச்சா விடாது, துன்புறுத்தும். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ளவண்ணும் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழைவருக்கும் பெருமையினர். இந்த பேய் என்பதற்கு பற்று, உயிரை பிடித்து கொண்டு விடாது, பிடித்தால் துன்புறுத்தும். இதெல்லாம் பேயின் குணங்கள். ரொம்ப பணம் ஆசைப்படுறவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? இப்படியெல்லாம் பெரிய மழை பெஞ்சா என்ன சொல்கிறோம்? இப்படியெல்லாம் அதை விரிக்கணும், உலகிலிருந்து எடுத்து எடுத்து விரிக்கணும். வச்சாதான். ஆமாம், ஆபத்தானது, டோட்டலாக ஆபத்தானது. பேய்மழை ஆபத்தானது, பணப்பேயாக இருக்கிறது ஆபத்தானது. அந்த குஞ்சப்பள்ளி வீட்டில் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் வழிபாடெல்லாம் நல்லா இருந்துச்சா? வழிபாட்டுக்காக தான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு போனது. எந்த ஊரில் ஊஞ்சலை தொட விடுறாங்க? என்ன சார், ஐயர் மட்டுமே தொட்டுட்டு அவர் மட்டும்தான் தொட முடியும், நம்மளை தொட. சாமி இந்த சாமியை தொட விடுவாரா? இப்போ சாமி பூஜை பண்ணுறா, நம்மளை பூஜை பண்ண விடுவாரா? ஆனால் அங்கே வந்து என்னது, ஊஞ்சலை தொட அனுமதிக்கிறாங்க, உண்டா இல்லையா? ஆமாம், அதுதான் உங்களுக்கு. அதில் எது நான் சொல்ல வந்த செய்தி வேறு. ஒருத்தர் சொன்னார், பெரிய செய்திகளை எளிமையாக சொல்கிறீங்க, அதான் செய்யுங்கன்னு சொல்கிறோம். நான் சொன்னேன், எங்கள் குழுவில் இதைத்தான் நாங்கள் வந்து விரிவாக சொல்கிறோம். எவ்வளோ பெரிய செய்தியாக இருந்தாலும் எளிமையாக சொல்லுங்கள். அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி, தினத்தந்தியில் வர்ற செய்தி தான் தினமணியில் வருது. தினத்தந்தியில் படித்தா புரியுது, தினமணியில் படித்தா புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் அதை பெருசாக சொல்லுவேன், வேறு மாதிரி எழுதுவான். இது 5 லட்சம் பேர் படித்தா அது ஒரு 50 பேர் படிக்கிறானுவன். வார்த்தை சொல்லாடல் வேறு மாதிரி இருக்கும். அதே செய்தி தான் தினத்தந்தியில் படித்தா புரியுது, அங்கே படித்தா புரிய மாட்டேங்குது. காரணம், அவன் சில வார்த்தைகளை, அலங்கார வார்த்தைகளை எல்லாம் போடுவான், பிறகு சில வார்த்தைகளை சேர்க்க மாட்டான். அது நம்ம வந்து இந்த சைவம் எல்லாருக்கும் போகணுங்கிற நம்ம எண்ணத்தில் நம்ம என்ன செய்யணும், இறங்கி. பிறகு 2வது, சித்தாந்திகள்கிட்ட என்ன பயம்னா, புதுசாக விளக்கம் சொல்ல பயந்துக்கிடுவாங்க. நான் புதுசாக விளக்கம் சொல்லிட்டதுனால சிவஞான முனிவருடைய விளக்கங்கள் எல்லாமே அதுவும் அப்படியே பாதுகாப்பாக தான் இருக்கும். நம்ம ஆட்கள் பயந்துக்கிடுறாங்க. நம்ம விளக்கம் சொன்னால் அந்த பாடம் புரியறதுக்கு தான். அதை எல்லாரும் எடுத்து சீரியஸாக எடுத்து உடனே பிடிஎஃப் ஃபைலில் போட்டு புக்காக வந்துட போகுதான். அவனுடைய உயிருக்கு அது தேவை, அது போய் சேர்ந்துட்டு, அவ்வளோதான். என்ன சார், அந்த உயிருக்கு அவனுக்கு தேவை, அது போய் சேர்ந்துட்டோம். ஒருத்தர் உணவு கொடுக்குறோம், ஒருத்தர் கேட்குற கொஞ்சம் ஊறுகாய் வைங்கிறாரு, ஊறுகாய் வச்சா சாப்பிட்ருவாருன்னா ஊறுகாயை வச்சு விட்றோமில்ல. அதே மாதிரி தான் சித்தாந்திகள்கிட்ட என்ன பயம்னா, அந்த நூலில் இருக்கிறத மட்டுமே பேசணும்னு பயப்படுவாங்க. நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது வந்துருமோ, யாரும் கேட்டால் கேட்டு போகிறான், அவன் திட்டினா திட்டிட்டு போகிறான். நமக்கு அந்த உயிருக்கு அந்த பாடத்தை என்ன செய்யணும், கொண்டு சேர்க்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நீங்கள் புதுசாக உதாரணம் சொல்லிட்டதுனால சைவத்தில் உடனே அதையே கவுண்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபைலில் போட்டு புக்காக வந்து அப்படி ஒன்றும் வராது. ஒரு விஷயம் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக நம்மளை தட்டி கொடுத்து கொண்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கை விஷயம் வரும். அப்படி கொண்டு வரணும். நாம் வரப்பா நான் இதில் தான் இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது வந்து மாணவர்களுக்கு அறிவை கொடுக்க முடியும், எதை கொடுக்க முடியாமல் போயிடும், அனுபவத்தை கொடுக்க முடியாமலே போயிடும் கடைசி வரைக்கும். இல்லை நம்மளுக்கு கைகூடாத முடியாது அப்படிங்கிற பயம் வந்துடும், அவருக்கு வந்துடும். அந்த அது நிறைய நேரத்தில் பேச வேண்டியது நிறையா இருக்குது அதில், புரியுதா? நம்ம அவருக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தர் ஏன்ட்ட கேட்டார், 14 சாத்திரம் படிக்கணுமா? மெடிக்கல் சொல்ல எல்லா மாத்திரையும் ஒன்று தங்க சொன்னாங்களா? மெடிக்கல் சொல்ல இருக்கிற மாத்திரை எல்லாம் உனக்கா? உனக்கு என்ன நோயோ அதுக்கு மாத்திரை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. உந்தியாரில் கடைசியில் ஒரு மந்திரம் இருக்குது, 45வது மந்திரம். அந்த 45வது மந்திரத்தை எடுத்து படிங்க. அவர் அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? உந்தியார் 45 கடைசி மந்திரம். இந்த நூலை படிச்சிங்கன்னா மலங்கள் போயிடுங்கிறார். இந்த நூலை படித்தால் உங்களுக்கு மலங்கள் போயிடுங்கிறாரு உந்தியாரில். நான் அந்த நேரத்தில் 15 வருஷமாக அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கேன். என்ன கேள்வின்னா, பையம் முழுதும் மலக்கையும் கண்டுவிடும் உய்ய வந்தான் உரை உந்தி பெற, சரிதானா?
உந்தி பெற பையன் முழுதும் மலக்கையும் கண்டிடும். என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, கண்டதெல்லாம் படிக்கிறத முதல்ல நிறுத்து. 45 வரியில் நான் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். 45 மந்திரம். நான் 12 4 5 20 135 வரி. இந்த நூலோட முடிச்சிக்க கல்வியை, உனக்கு 3 மலங்களும் போயிடுங்கிற. இந்த நூலை இவர் எழுதும்போது களீர் கிடையாது. களீரே அதுக்கு பிறகு தான் வருது. மெய்கண்டாரே கிடையாது இந்த நூலை இவர் எழுதும்போது. சிவஞான போதம் கிடையாது, சித்தியார் கிடையாது, உமாபதி சிவாச்சாரியாருடைய நூல் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, இந்த வரியை 135 ஒரு வரியை படி 3 மலம் போயிடுங்கிறார். இப்போ எல்லாம் வந்த பிறகு என்ன சொல்கிறீங்க? 14 சாத்திரம் படி மலம் போகுங்கிறீங்க. அப்போ எது சரி? எல்லாம் சரி தான். ஒன்றால் முடிஞ்சால் 14 படி, இல்லைன்னா அதை ஒன்றை படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒன்று படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. சிலர் பைபாஸில் ஏறி வண்டி ஓட்ட விரும்புவான். சிலர் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட்லேயே வண்டி ஓட்டிட்டு சந்து புந்தான் நுழைஞ்சி போயிட்டே இருப்பான். டோல்கேட் கிராஸ் பண்ணாமல் போயிட்டே இருப்பான். அது அவன் திறமை. என்ன சொல்கிறீங்க? 8 வழிச்சாலை வந்த பிறகு தானே 8 வழிச்சாலைங்கிறீங்க. சென்னைக்கு 1 வழிச்சாலையில் தானே போனீங்க. திருப்பூர் ரோடு என்ன விளக்கணத்தனமாக இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முந்தி. திருப்பூர் தலைநகர் ஆன பிறகு தான் ரோடு மாறிச்சு. அப்போ நம்ம அதைத்தானே பயன்படுத்தணும். அவர் அதுதான் சொல்கிறார். நீங்கள் அதுக்கு பிறகு நிறையா வந்திருக்குது, வந்தால் பயன்படுத்துறது நம்ம கடமை. நீங்கள் வீட்டில் 10 கார் நிறுத்தினா ஒவ்வொரு காரையும் ஒரு நாள் எடுத்து தான் ஆகணும். கார் ஒன்றுக்காக போயிடும், எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அவர் சொல்கிறார், இல்லை சார் 14 படிக்கணும் மிரட்டினாங்க. மிரட்டினோம் இப்படி தான் மிரட்டிட்டு ஆயிரானோ நிறைய பேர். என்னையும் அப்படி தான் மிரட்டினானுவா. நீ எதுக்கு பயப்படுற? உன்னுடைய நோய்க்கு ஒரு 4 மாத்திரையை எடுத்துட்றானல்ல, அதே மாதிரி தந்தது தின்னுட்டு போயிட்டேரு அப்படின்னு. அப்படி தைரியம் ஊட்டணும். அதுக்கு ரெடியாக மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நம்ம ஆட்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம் 14 படிக்கணும், படித்து உபாய ஞானம் வரணும், அதுக்கு பிறகு உண்மை ஞானம் வரணும், அதுக்கு பிறகு நான் செத்து போயிடணும். அதுக்குள்ளே நம்ம ஊரில் பெரிய புராணம் வகுப்பு எடுத்து வகுப்பை வேகமாக கொண்டு போகாமல் தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஊரில் பெரியவர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் முடிக்கிறக்குள்ள நானே செத்துருவோம் போல் அப்படின்னாரு. அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், என்கிட்டே கேட்டார், ஜெய்சிங் நீ எப்படி முடிக்கிறனாரு, யூகேபி நீ எப்படி முடிக்கிறனாரு. ஐயா, பெரிய புராணத்துக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நூலை எடுத்து முடிக்கணும்னா 144 வகுப்பு. நாங்கள் இது 5வது தடவை நடத்திட்டு இருக்கிற மாரியம்மன் கோயிலில் 144 வகுப்பு, அதாவது 150 வகுப்புல பாடம் முடிஞ்சிடணும். அதுக்கு வேறு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. மழை பெஞ்சாலும் வகுப்பு நடக்கணும், வெயில் அடித்தாலும் வகுப்பு நடக்கணும். குழந்தையம்மாள்கிட்ட கேட்டு பாருங்க, அங்கே எப்படி முடிச்சோன்னு கேளுங்க. காலையில் வகுப்பு, சாயங்காலம் வகுப்பு, ஸ்பெஷல் கிளாஸு. அந்த ஐயாவே பயந்துட்டார். இவனு வந்தானோன்னா கோயிலில் ஒரு வேலையும் நடக்காது, பெரிய புராணம் படிச்சுக்கிட்டே. அவரே கோவப்பட ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்தில். பூக்கட்ட ஆள் இல்லை, திருநீர் முடிக்க ஆள் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் வகுப்பு. அந்த ஸ்பீடில் போனதுனால தான் முடித்தேன். ஐயா என்கிட்ட கேட்டதுக்கு நான் சொன்ன பதிலை சொல்கிறேன். நான் சொன்னேன், தேரை எடுத்துட்டோம்னா நிலைக்கு கொண்டு வந்துடணும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக தேர் எடுப்பானுங்க, கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போட்டு போயிடுவாங்க. 2 மாதமாக இழுக்கிற தேர் இழுக்கிற ஊர்லாம் இருக்குதுங்க. இப்போ தான் மாறி இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வண்டியை தேரை போட்டு போயிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. கயிறை தொட்டோம்னா தேரை எங்கே கொண்டு விட்டுறணும், நிலைக்கு கொண்டு வந்துடணும். இந்த வகுப்பு நான் வேணாலும் எடுத்து முடிச்சு தாரேன் அப்படின்னு அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்தோம். சிலர் இவங்க முடித்தாங்கன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அது பெரிய ஞானிகள் இருக்காங்களா, அதுக்கு சில ஞானிகள் இருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது என்கிட்ட ஐயாவே சொன்னார். தம்பி இந்த மாதிரி தியாகராஜன் ஐயாவே சொன்னார். நடந்தது என்னென்னா, பிரதோஷம் லீவு போ, இவர் இங்கேருந்து நல்லா தயார் பண்ணி டிவிசி எடுத்து போய் வண்டியை போட்டுன்னா கேட்டு போட்டு என்னென்னு கேட்டால் பிரதோஷத்துக்கு எல்லோரும் போயாச்சு. அடுத்து ரிசப்ஷன், ஊரில் பெரிய ஆள் வீட்டில் கல்யாணம் ரிசப்ஷன். நான் தனியாகவே நடத்தவனாச்சு, பெரியவரான அப்படி தான் நடத்தணும் நாங்கள். இது நமக்கு மாரியம்மன் கோயிலில் எத்தனாவது வகுப்பு? 5வது வகுப்பு. இன்னும் சொல்ல போனால் இவங்க குலதெய்வம் கோயிலில் ஒரு தடவை நாங்கள் எடுத்தோம். பெரிய புராணம் 3/4 பங்கு போயிட்டு, அதை சேர்த்திங்கன்னா 6வது வகுப்பு ஆயிரும். இங்கே பாலாலயம் இருக்கும்போது பெரிய புராணம் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இதே கோயிலில் நைட்டில் எடுத்தோம், இதே மாதிரி எடுத்தோம். பாலாலயம் இருக்கும்போது பெரிய புராணம் எடுத்தோம். ஐயர் இருக்கும்போது மைக் எடுத்து செட் பண்ணி கொடுப்பாரு, எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு 1 வருஷ பாடத்தை யூஸ் பண்ணணும். மாதத்தில் 1 நாள் பேசுகிறதுக்கு 29 நாள் பாடத்தை யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யும், போய் சேரும். ஏன் நம்ம வீடுகளில் தீபாவளியில் செய்கிற முறுக்கு சாப்பிட முடியல? தீபாவளி அன்றைக்கி தானே முறுக்கை சுடுறீங்க, புரியுதா? கடைக்காரன் சுடுற முறுக்கை எப்படி சாப்பிட முடியுது? டெய்லி சுடுறான். இவ்வளோதான் வித்தியாசம். ஏன் நம்ம வீட்டு பலகாரங்களை நம்ம சாப்பிட முடியலன்னா, அன்னைக்கு தானே இருக்கிற ஆம்பளைகளை வச்சு தானே சோதனை பண்ணி பார்க்குறீங்க. ஆம்பளைன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும், புரியுதா? ஆம்பளைன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும்.
அது ஏன் வந்து கடைக்காரன் செய்யும்போதுக்கு நமக்கு வருதுன்னா அவன் மாவு பிசையும் போதே கண்டுபிடிச்சிடும் அன்றைக்கி இந்த டேஸ்ட்டில் வரும்னு. உண்டா இல்லையா? ரெகுலராக செய்கிறதுனால. அதாவது ரசத்துலேருந்து வர்ற வாசத்துலேருந்தே உப்பு போடணுமா காரம் போடணுமான்னு சொல்லிடுவாங்களா? அப்படியே சமையல்காரெலாம் இருக்கிறானா ரசத்துலேருந்து வர்ற வாசத்தை வச்சு. ஆமாம், நான் எங்கள் வீட்டில் சும்மா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அந்த குழம்பு வாசம் பார்த்தேன்னா வெந்துட்டு அப்படிம்பே. இவங்க அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, குழம்பு வந்துட்டு இல்லைன்னா பிறகு அடி பிடிச்சிடக்கூடாதுல கூப்பிட்டு சொல்லுவேன். வாசத்தை வச்சே கரெக்டாக சொல்லுவேன். எங்கள் அம்மா சமையலில் என்னை மட்டும்தான் நம்புவாங்க. உப்பு கரெக்டாக இருக்கா, உரைப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக சொல்லுவேன். அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒரு தடவை எங்கள் வீட்டில் என்னுடைய சகல வீட்டுக்காரங்க மனைவியுடைய தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு. அது கொஞ்சம் பேர் வர்றாங்க. விவரம் தெரியாமல் என்ன பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாங்க அந்த இதில் சாம்பாரில் எதுலேயும். என்ன செய்கிறதுன்னு லேடிஸுக்கே தெரில. ஒரு தேங்காவோட தேங்காவை முதல்ல இதில் போட்டு அரைச்சிரு, உள்ளே விட்டு கரைச்சி விட்டுரு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கன்னு முடிஞ்சிச்சு பிரச்சனை. நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆமாம், முதல்ல தேங்காவை மிக்சியில் போட்டு அடி, உள்ளே கரைச்சி விட்டுரு, உப்பு மட்டும் ஏன்னா இனிக்கும்ல போய் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாரு, ஊற்றி விட்டுரு அப்படின்னா கூட ஊற்றி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று. அப்போ நமக்கு அதில் ஆர்வம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். சின்ன விஷயங்கள் நினைக்கக்கூடாது. சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக நினச்சி அதில் தொடர்ச்சியில் இருக்கணும். எதில் இருக்கணும்? தொடர்ச்சியில் இருக்கணும். இந்த மந்திரமும் அது ஏகதேசம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் பேசுது. அந்த மந்திரத்துக்கு போகலாம். மாயனே மறிகடல்ங்கிறதுக்கு பொருள் எழுதிக்கிடுங்க. அதாவது மடங்கி விழுகின்ற அலையுடைய கடல். மறிகடல்னா அலை மடங்கி விழுறதுனால அதுக்கு மறிகடல்னு பேர். வானவான மேலானவன், மணிகண்டத்து எம் அமுதே. அந்த மணிகண்டத்துக்கெல்லாம் பொருள் சொல்லிட்டாரு. ஏன் நீலகண்டனாக இருக்கிறான், ஏன் சந்திரன் வச்சிருக்கிறான். நாயினேன் உன்னை நினைவும் மாட்டேன். நாயினேன் உன்னை நினைவும் மாட்டேன். அந்த நாயினேங்கிற இடத்துல நிறுத்தணும். அந்த நாயினேன் புரிஞ்சாதான் இது முழுவதும் என்ன சொல்ல போகிறாருங்கிறது புரியும். நாயினேன் என்ற இடம் இதில் தசகாரியத்தை பொறுத்துனா தான் புரியும். ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம ரூபத்தில் ஆன்மா தன்னை பிரம்மம் என்று சொல்லும். படிச்சிருக்கிறோமல்ல? அதில் சிவகாரியங்கள் நடக்காது. ஆன்ம தரிசனத்தில் 2 சிவகாரியம் நடக்கும். என்னதெல்லாம்? அதை எழுதிவிடுங்க. வாங்க சிவாய வாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் இவனுக்கு. அதான் அது. வாழ்த்துக்கள் வாக்கண்ணா. சிவாய நம்ம சிவாய வாழ்த்துக்கள். சிவாய குருவே போற்று. சரி, எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. நாயினேன் என்ற இடம் அந்த ஆன்ம ரூபத்தில் நடக்கக்கூடிய சிவகாரியங்கள். ஆன்ம ரூபத்தில் எதுவுமே கிடையாது. ஆன்ம தரிசனத்தில் சிவயோகம் சிவ தரிசனம் நிகழும். ஆன்ம தரிசனம் அது அதான் சொல்ல போகிறோம். ஆன்ம ரூபம் அதில் காரியம் நடக்காது. ஆன்ம தரிசனத்தில் நடக்கிற சிவகாரியங்கள் 2. என்னதெல்லாம்? சிவ தரிசனம் சிவயோகம். அதில் என்ன குழப்பம் சார் உங்களுக்கு? என்னது? ஆன்ம சுத்தியில் சிவயோகம் மட்டும்தான் நடக்கும். ஆன்ம சுத்தி ஆன்ம ரூபம். ஆன்ம தரிசனத்தில் என்ன நடக்கும்? சிவரூபம் நடக்கும். அதை ஒருத்தருமே சொல்லலையே. ஆன்ம ரூபம்னு சொல்லுங்க. சிவரூபம் அந்த வார்த்தையே உச்சரிக்காமல் போயிட்டு இருக்குது பாடம். சிவரூபம் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க எல்லாரும். ஆன்ம ரூபத்தில் தன்னை பிரம்மம் என்று சொல்லும். ஆன்ம தரிசனத்தில் சிவரூபம் என்ற சிவகாரியம் நடக்கும். கரெக்டா? அந்த கலை சொல்லுங்க எல்லாரும். தசகாரியம் நடக்கும். சிவரூபம் என்பதும் குருவின் வருகை என்பதும் ஒன்று. அது குரு வர்ற இடம். இப்போ ஏன் நான் தசகாரியத்துக்குள்ளே போனேன்னா, நான் இப்போ முடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் குருவை கம்பல்சரியாக கொண்டு வந்து ஆகணும். அதனால தான் உள்ளே போனோம். குருவின் வருகை என்பதும் சிவரூபம் என்பதும் ஒன்று. அந்த குருவின் வருகைக்கு பிறகு ஆன்மா சுத்தம் ஆகணும். அதுக்கு பிறகு ஆகணும். டாக்டர் வந்து விட்டதனால் நோய் போயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. டாக்டர் உடன் இருந்து எதை போக்குகிறார்? நோயை போக்குகிறார். டாக்டர் வந்து விட்டார் நோய் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் தொடங்கிட்டு நோய் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில்
ஆன்ம ரூபத்துக்கு அடுத்து ஆன்ம தரிசனம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆன்ம தரிசன நிலையில் உயிர் வந்து நீங்கள் இதெல்லாம் போயிட்டுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. குரு வந்திருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் ஆன்ம சுத்திக்கு போக அடுத்து எழுதுங்க. நீங்கள் முறைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துடும். ஆன்ம சுத்தியில் 2 சிவகாரியம் நடக்கும். என்னது? சிவ தரிசனம், சிவயோகம். அந்த இடத்துல தான் அடிமை பண்பு வரும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசினேன். மற்றதெல்லாம் சீரியஸான விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடிமை பண்பு வர்றதுனால தான் அதுக்கு பேர் என்ன சுத்தி, ஆன்ம சுத்தினாலே அடிமை பண்பு வர்றது இடம்தான். ஆமாம். அந்த அடிமை பண்பு ஏன் வருதுன்னா அது சிவனோட ஒன்றிட்டு சிவ யோகத்தில் இருக்குது. அது சிவனோட இருக்கும்போது ஒரு பணக்காரரோட இருந்தால் நாம் ஏழைங்கிறது சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கே தெரியும். ஒரு பணக்காரரோட இருந்தால் நம்ம ஏழைங்கிறது யாரும் சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும். அது மாதிரி சிவனோட இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு தன்னை அறியாமலே என்ன பண்பு வந்துடும், அடிமை பண்பு தானாக வந்துடும். சிவனோடு இருக்கிறது. சிவயோகம் நடக்கும், சிவ தரிசனம் நடக்கும். அப்படிதானே? சிவ தரிசனத்துக்கு சமீபத்தில் ஒரு நல்ல பொருள் சொல்லிட்டு தந்திருக்கிறேன். சிவ தரிசனம்னு அதை சொன்னாலும் அருள் தரிசனம் தான் எடுத்துக்கிடணும். ஆமாம், அருள்நிலை தான் அது. அது துரியாதீத நிலை கிடையாது, அது துரிய நிலை தான். சிவ தரிசனம் என்று கலை சொல்லப்பட்டாலும் அந்த அருள் என்பது சிவனுடைய குணமாக இருப்பதினாலே அது அருள் தரிசனம்னு சொல்லாமல் என்ன தரிசனங்கிறாங்க, சிவ தரிசனம். சிவனை தரிசித்தல் என்பதன் பொருள் அருளை தரிசித்தல் தான், எதை தரிசித்தல் கிடையாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து கிழக்கு கதவை திறந்து விட்டுருக்கிறேன். ஜன்னலுக்கு அந்த பக்கத்தில் 20 அடி உயரத்தில் காம்பவுண்ட் சுவர் இருக்குது. சூரிய ஒளி தெரியுது, என்ன தெரியலை, சூரியன் தெரியலை. அது மாதிரி சூரிய ஒளி தெரிஞ்சிருக்குது, என்ன தெரியலை. நான் எட்டி பார்த்தாலும் சூரியன் தெரிய போகிறதில்ல, என்ன இருக்குது, காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அந்த நிலை. அப்போ நீங்கள் அதை சூரிய ஒளிந்தானே சொல்கிறணும், சூரியன் நீங்கள் சொல்லக்கூடாதானா, சூரியன் தானே அது வருது, அதனால் சூரிய ஒளின்னு சொல்கிறோம். ஒளின்னு சொன்னான்னா சூரிய ஒளின்னு சொன்னானா எல்லாம் ஒன்று தானே. அதுதான் இதில் பாடம், எனவே அதை என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல. இப்போ நமக்கு மேட்டரே என்னென்னா ஆன்ம சுத்தி. அந்த ஆன்ம சுத்தி நிலையில் நின்று தன்னை நாயினேன்னு சொல்கிறேன். அந்த அடிமை பண்பு வரும்போது தான் நாயினேங்கிறது வரும். பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா திருவாசக உரை பேசுகிறவங்ககிட்ட நாயினேன்னா மாணிக்கவாசகர் பணிவுக்காக சொல்கிறாரும்பா. ஆனால் சித்தாந்த காரணம் இது. இந்த நாயினேன் என்ற வார்த்தையை அதனால் போடுறார். அதற்கு பிறகு நிறைய வார்த்தைகளை எதிர்மறையாக சொல்கிறார். நான் உன்னையை நினைய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எல்லாம் செய்ததையெல்லாம் செய்யலம்பார். அது அவருடைய பணிவு மொழி. மாணிக்கவாசகர் நினைக்கவில்லை என்றோ இறைவனை வணங்கவில்லை என்றோ என்று நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. நினைவும் மாட்டேன் என்று அவர் சொன்னால் நம்ம பார்த்து என்ன சொல்கிறான்னு அர்த்தம், நீங்கள் நினைங்கன்னு அர்த்தம். இப்போ திருமந்திரத்தில் என்ன சொன்னார், எனக்கு வந்து சதாசிவ லிங்கத்தை கடந்து போய் அக வழிபாடு செய்ய முடியும், உங்களால் முடியாது, நீங்கள் முடியலன்னா எங்கே போயிருங்க. அவர் திருமூலர் தன்னை தான் பேசுகிறார், ஆனால் அறிவுரை யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதே தான் இங்கே. நினைவும் மாட்டேன் என்பதன் பொருள் நம்மை நினைக்க சொல்லுகிறார் என்று பொருள். நினைத்தல் என்பதற்கு சித்தாந்தத்தில் என்ன சரியா கிரியே யோகமா? இப்போ தானே சிவயோகம் சொன்னீங்க தசகாரியத்தில். மேட்ச் ஆகிட்டா இப்படி சுற்றி வந்து மேட்ச் ஆகிரும். நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டியதே இல்லை, அது கரெக்டாக போய் மேட்ச் ஆகிரும். நினைவும் மாட்டேனுங்கிறாரு, அப்போனா நினைன்னு அர்த்தம். இப்போ அந்த ஆன்ம சுத்தியில் என்ன நடந்தது, சிவ தரிசனம், யோகம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடிமை பண்பு வந்தால் என்ன பண்ணணுங்கிறாரு, சிவ யோகத்தில் இருக்கணும். இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு, அடிமை பண்பு வராத வரை சிவயோகம் என்ன செய்யாது, வராது. எப்படி வரும், இன்னொருவரை பணக்காரன் என்று நான் ஏற்றுக்கொண்டால் தான் அவன் கூட போய் உட்காருவேன். அவனும் பணக்காரன் நானும் பணக்காரன் அப்படின்னா நான் அவன் கூட உட்கார மாட்டேன்ல. எனக்கு நான் பணக்காரன், அவன் பேரரசன் என்று ஏற்றுக்கொண்டால் தான் நான் சிற்றரசன் என்று சென்று கப்பம் கட்டுவேன். நானும் ஒரு அரசன் என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டேன், கப்பம் கட்ட மாட்டேன். நான் கப்பம் கட்ட ரெடி ஆகிட்டேன். அப்போ நான் அவனோட போய் சேரணும். நான் நாயினேன் என்று சொல்கிறேன், கரெக்டு தானே, அந்த மீனிங்கில் சொல்கிறேன். நினைவும் மாட்டேன். இந்த நமச்சிவாய் என்று உன் அடிபணியா, அந்த இடம் ஒரு அழகான இடம். நமச்சிவாய் என்று உன் அடிபணியா என்று சொல்கிறார். அதில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, இந்த நிலையில் ஒரு சாதகன் 5 எழுத்து சொல்லணும்னு அர்த்தம். 5 எழுத்து சொல்லணும்.
இறைவன் திருவடியை வணங்க வேண்டும் என்பது செய்தி. இந்த நிலையில் அவன் ஐந்தெழுத்து சொல்லுபவனாக இருக்கணும், இறைவன் திருவடியை வணங்குபவனாக இருக்கணுங்கிறது செய்தி. அதுதான் செய்தியா சார்? நான் அதுக்கு 2 பிரமாணம் இருக்குது. பிரமாணம் 2 இருக்குது. ஒரு பிரமாணம் சிவஞான போதத்தின்படி 8ஆம் நூற்பாவில் குரு வர்றாரு, சிவரூபம். 9ஆம் நூற்பாவில் 5 எழுத்து வருது. 9ஆம் நூற்பாவில் என்ன வருது? அதே தான் இங்கே நடந்திருக்குது. அதில் தான் கூட நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். புரியுதா? இப்போ வந்து குரு வந்த பிறகு 5 எழுத்து சாதனம் கம்பல்சரி. அதை 5 எழுத்து சாதனத்தை வந்து இதில் வைக்கிறார். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உடனே சித்தாந்தத்தை ஓங்கி பிடிச்சிக்கிட்டு எந்த தூள் 5 எழுத்தா அந்த 5 எழுத்துல சொல்ல வேண்டியது இல்லை. 5 எழுத்து அவ்வளோதான். நம்ம உடனடியாக அது எந்த 5 எழுத்துன்னு கேட்போம். 9ஆம் நூற்பாவுக்குரிய 5 எழுத்து வேறு, சிவைய இங்கே நமச்சிவாயதனை சொல்கிறார். அப்படி கிடையாது. 5 எழுத்து சொல்லணுங்கிறது விதி, அவ்வளோதான். 5 எழுத்து சொல்லணும். ஏன்னா என் காசு பிள்ளைக்கு மேலே யார் இருக்கிறா? கீழே சொல்கிறாரு, 5 எழுத்து சொல்லுவதனால் வாசனாமலம் போகும் அப்படிங்கிறார். வாசனாமலம் போகுங்கிறார். ஆனால் சித்தாந்தப்படி பார்த்தால் வாசனாமலம் போகிற இடத்துக்கு சிவைய தான், வாசனாமலம் போகிற இடத்துக்கு சிவைய தான். ஆனால் அங்கே மாணிக்கேஸ்வரர் எதை எழுதியிருக்கிறாரு? திருமுறையிலலாம் அப்படி போட்டு நோண்டக்கூடாது. 5 எழுத்து சொன்னால் 5 எழுத்துன்ட்டு எந்த 5 எழுத்துக்குனாலும் மேட்ச் ஆகும் போயிட்டே இருக்கணும். திருமுறை வந்து நமக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதே நமச்சிவாய் தான். நமக்கு பெருசாக வேதமும் ஆகமும் வேகமும் திருமுறையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது எந்த எழுத்தை தான்? 5 எழுத்தை தான், நமச்சிவாய மந்திரத்தை தான். நமச்சிவாயவே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஞானமும் கல்வின்னே சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் என்ன இருக்குது? நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும். சொல்கிறவர் யார்? சொல்கிறவர் திருநாவுக்கரசர், தெரியான சம்பந்தரா? நாவுக்கரசர். எனக்கு தெரிஞ்ச கல்வியே அவ்வளவுதாங்கிறாரு. நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும். அப்போ நம்ம திருநாவுக்கரசரோட பெரிய ஆளா? அப்படி கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து அதை இது பண்ணுறாங்க. நம்ம அதை கவனமாக சொல்லணும். நானே நமச்சிவாயவே நமச்சிவாயவே நன்னறி காட்டுப்போம். எனக்கு தேவையான வழியெல்லாம் அது காட்டிடும். நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நானவின்று ஏத்துமே. நான் அறி கல்வி விச்சைன்னு எப்போ சொன்னாரோ அப்போ என்னுடைய நான் ஏற்றுக்கிறதுங்கிற அதில் மேட்ச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சது நமச்சிவாயு தான், நான் சொல்கிறது நமச்சிவாயு தான். அது அப்பருடைய தேவாரத்தில் ஒரு தேவாரம் இருக்குது. உயிர் பிரிகிற நேரத்தில் நான் நமச்சிவாயு சொல்லணும்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்பர். புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் எந்த ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. எந்த 5 எழுத்து சார்? தூலமா சூக்குமா? அதெல்லாம் அந்த அந்த வேதங்கள் சாஸ்திரத்தில் தான். திருமுறையில் பஞ்சாக்கர வேதத்தை திருமுறை பெருசாக நிச்சயாது பேசாது. திருமுறை பொதுவாக இந்த 1 to 8 திருமந்திரத்தை தவிர, திருமுறையில் திருமந்திரத்தை தவிர எதுவும் இந்த பஞ்சாக்கர வேதங்களுக்கு பெரிய இது பெருசாக எடுத்துக்கொள்ளாது. எல்லா நேரங்களையும் நம்ம திருமுறையை எல்லாத்தையும் கொண்டு மேட்ச் பண்ண முடியாது. பெரிய புராணத்தில் சுந்தரர் வந்து ஒளி வடிவத்தில் கைலைக்கு போனார்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ மற்ற ஞானிகளுக்கெல்லாம் அதுபோல் போனதை எத்தனை பேர் பார்த்தாங்க? அப்போ வந்து இந்த மாதிரி போவாங்களா, ஒளி மாதிரி போவாங்களா? அந்த கேள்விகளெல்லாம் வரும். எல்லா நேரமும் புராணங்களை கொண்டு வந்து திருமுறையிலையும் திருமுறையை கொண்டு வந்து சித்தாந்தத்திலையும் மேட்ச் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? திருமுறையாக படிக்கணும், சித்தாந்தத்தை சித்தாந்தமாக படிக்கணும். இப்போ வந்து விஞ்ஞானங்களுக்கு இறைவன் என்ன வடிவத்தில் வருவார்? உள்ளே இருந்து உணர்த்துவார். சரியா? பிரளயாகலருக்கு சரி, மாணிக்க வாசகருக்கு வந்தது என்னது? சகலருக்கு வர்ற மாதிரி வந்தாரா? பிரளயாகலருக்கு வர்ற மாதிரி வந்தாரா? விஞ்ஞானகலருக்கு வர்ற மாதிரி வந்தாரா? அவர் அப்போ மாணிக்கவாசர் பிரளயாகலரா? இந்த கேள்விகளெல்லாம் வரும். நம்ம ஆட்கள் ஓட்டுவாங்க, நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் அந்த கேள்விகள்லாம் வந்தால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி அதுக்கு விடை என்னென்னா, திருமுறைகளை அப்படியே நீங்கள் கொண்டு போய் சமப்படுத்த முடியாது. சமப்பட்டால் சந்தோஷம், சமப்படலைனாலும் நம்ம அது சீரியஸாக என்ன செய்யக்கூடாது. ஆமாம், எடுக்கக்கூடாது. ஆமாம், மாறி மாறி வரும். ஆமாம், 2வது பாட்டில் சரியை சொல்லுவாங்க, 1வது பாட்டில் ஞானம் சொல்லுவாங்க, 7வது பாட்டில் கிரியை சொல்லுவாங்க. அதில் இருக்கிறத நம்ம அப்படியே என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்டு பயணிக்கணும். ஆமாம் ஆமாம், கிரியை வரும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் அது கொஞ்சம் நடைமுறையோடு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளோடு புரிஞ்சு உள்ளே போகணும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு அதை உட்காந்து வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவை என்னதோ அதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். அதில் இதில் 5 எழுத்து வர்றது பாருங்கள். அது உரையாசிரியர் சொல்கிறார், வாசனாமலம் போவதற்குரிய மந்திரம் நமச்சிவாய கிடையாது. கட்டுநிலைக்கு தான் நமச்சிவாய. காசு பிள்ளையை விட பெரிய அறிஞர் யார் இருக்கிறா? அப்போ அவர் அந்த பஞ்சாக்கர பேதத்தை என்ன செய்யலை, பார்க்கலை. அவர் மாணிக்கவாசருடைய பக்குவத்தை பார்த்தாரே தவிர பஞ்சாக்கர பேதத்தை என்ன செய்யலை, பார்க்கலை. அதுதான் அதில் முக்கியம். புரியுதா? அது
வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி மாணிக்க வாசகருக்கு எந்த மந்திரம் சொன்னாலும் நினச்சதெல்லாம் நடக்கும். அதனால் அந்த நமச்சிவாய் என்ற மந்திரத்தை வைத்தார். எனவே நாம் இந்த மந்திரத்தை தசகாரியங்களில் எதுவரைக்கும் கொண்டு போய் படிக்கணும்? ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் வருதான்னு பின்னால் பார்க்கலாம். பேயேனே ஆகிலும் நான் பற்றுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னது பணிவு மொழி. பற்றுடையவனாக இருந்தால் நாயினேன்னு சொல்ல வராது. பற்றுடையவனாக இருந்தால் நாயினேன்னு சொல்கிறதுக்கு எப்படி வரும்? அது தன்னை சிங்கம்லாம் சொல்லுவார். அப்போ என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு சிங்கம், நான் காட்டு ராஜான்லாம் சொல்லுவார், தன்னை நாயின்லாம் சொல்கிறார். பற்றுடையவன் என்று சொன்னது பணிவு மொழி. அவர் அதில் சொல்ல எதிர்மறையாக சொன்னது எல்லாமே நீங்கள் செய்யுங்கன்னு அர்த்தம். நினைக்க மாட்டேன் நினை, நமச்சிவாய் என்று சொல்லி நான் திருவடி பணியலை நீ பணி, நான் பேயனாக இருந்துராத, என்ன உடையவனாக இருக்காத, பற்றுடையவனாக இருக்காத, பெருநெறி காட்டாய், நான் எனக்கு என்ன நெறியை காட்டுவாயாக, ஆமாம் எனக்கு உயர்ந்த நெறியை காட்டுவாயாக, உனது உயர்ந்த நெறிங்கிறது ஞான நெறி. இந்த இடத்துல எதை காட்ட சொல்கிறாரு? ஞான நெறியை காட்ட சொல்கிறார். அதான் நன்னெறி. நன்னெறியாகி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொட. பெருநெறி என்பது நன்னெறி, ஞான நெறி. நெறியறியே இன்னையே அறியே, இன்னையே அறியும் அறிவறியே, நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை, முத்தி நெறி அறியாத பக்தி நெறி அறிவித்து, இதெல்லாம் அந்த மீனிங் தான். எனவே எனக்கு எதை காட்டுங்கிறாரு? ஞான நெறியை காட்டு. ஞான நெறியை காட்டுறவர் யாரு? குரு. குருவை நம்ம யாருக்குமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். தசகாரியத்தில் எதை பயன்படுத்தி? சிவரூபத்தை பயன்படுத்தி குருவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். குருவை வர வச்சுட்டாரு. வர வச்சு அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஞான நெறியை காட்டுங்கிறார். ஞான நெறியில் நின்று கொண்டு தான் மாணிக்கவாசகர் இதை பாடுகிறார். நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்ப்பா நினைங்க, 5 எழுத்து சொல்லுங்க, இறைவனை வணங்குங்க, சாமிகிட்ட எதை கேளுங்க? ஞானத்தை கேளுங்க, பெருநெறி காட்டு என்று இறைவனிடத்தில் கேளுங்க. அப்படி பொருள் எடுக்கணுமே தவிர மாணிக்கவாசகர் ஞான நெறியை கேட்டார்னு சொல்லிட்டு ஞானத்தில் ஞானம் மாணிக்கவாசகர்னு சொல்லக்கூடாது. இடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறோம்? மாணிக்கவாசகருக்கு என்ன கிரேடு போடுறோம்? ஞானத்தில் ஞானம்ங்கிறோம். ஞானத்தில் நின்று தான் திருவாசகத்தை பாடினாருங்கிறோம். பிறகு அவர் ஞானத்தை கேட்டார்னு உரை சொல்லும்போது அது ஞானத்தை கேட்டார் என்பது உண்மை. ஆனால் அதனுடைய உட்பொருள் என்னென்னா, நீங்கள் கேளுங்கள் என்பது பொருள். புரியுதா? ஞானிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. குறைகளை யார் மேலே தான் ஏற்றுவாங்க? தங்கள் மேலே தான் ஏற்றுவாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். மகன் கடன்காரன் ஆகிட்டா அப்பா என்ன சொல்கிறார்? நமக்கு கொஞ்சம் கடன் சார். பிறகு ரொம்ப கேட்டவர், என்ன உங்களுக்கு என்ன கடன், ரொம்ப கரெக்டாக இருப்பீங்களா, பையன் கொஞ்சம் இழுத்து விட்டானுங்க அப்படின்னு 2வது சொல்லுவார். உண்டா இல்லையா? நம்ம பட்ட கடனை எல்லாம் மாணிக்கவாசகர் யார் கடனாக சொல்கிறாரு? அவர் மேலே ஏற்றிக்கிட்டார். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பையன் ஃபெயிலானா எங்களை தானே முட்டாளுங்கிறான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்க வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சட்டம் என்னென்னா, பையனை எந்த காரணத்திலும் குறை சொல்லக்கூடாது. அவன் குறை உடையவனுங்கிறதுனால தான் உனக்கே சம்பளம். அவனை குறை சொல்கிறதுக்கு நீ யார்? அவன் குறையில் வந்தோன்னா உன்கிட்ட அனுப்பியிருக்கிறோம். எனக்கு உன்னால் முடியாதுன்னா ரிசைன் பண்ணிடு அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடு. அப்படி தான் சொல்லுவாங்க. குறையை யார் மேலே தான் ஏற்றுவாங்க? அப்போ நாங்கள் எங்கள் மேலே ஏற்றிக்கிடுவோம். நான் லீவ் போட்டேன், நான் மெடிக்கல் லீவில் இருந்தேன், அல்லது இனிமேல் சரி பண்ணிக்கிடுறேன். ஒரு தடவை எங்களுக்கு ஒரு சிஓ விசிட் நடந்தது. அந்த பையன் பேர் மருதுன்னு ஒரு பையன். அந்த பையன் அரையாண்டு தேர்வு ரிசல்ட்டு வந்தாச்சு. மிட் டேர்ம் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கான், அரையாண்டில் ஃபெயில் ஆகிட்டான். சிஓ 6 தடவை வந்தார் அந்த வருஷம். 100% ரிசல்ட் எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்கூலுங்கிறதுனால வந்தார். ஒவ்வொரு வாத்தியாரையாக ரிசல்ட்டை வாங்கி வச்சு கேட்டு என்கிட்ட பேசுகிறார், இந்த பையன் ஏன் இப்படி மார்க் எடுத்துருக்கிறான் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், மருது நல்லா படிப்பாருங்கய்யா, படிப்பார். அவனுக்கு வயசு 15 வயசு, நல்லா படிப்பாருங்கய்யா. மிட் டேர்ம் மார்க்கு அரையாண்டில் ஏன் வரலன்னா சிலபஸ் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் ஆர்வமாக படிக்கிறாரு, வந்துடுவார்ல, சரி உட்காருங்க அப்படின்னாரு. பிறகு போய் வகுப்பில் போய் கும்முன்னு குப்பி விட்டேன். சார், நான் எங்கள் அப்பா சொன்னதுனால பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டுருக்கேன், எனக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை அவங்க அப்படிங்கிறான் அவன். என்னவோ நான் அடித்து நான் தெரிஞ்சிடுற மாதிரி, எங்கள் அப்பா சொன்னதுனாலும் எங்கள் அப்பா சொல்கிறாரு அதுக்காக வந்துட்டுருக்குறேன். பாஸ் ஆனங்கிற கட்டாயமெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, பண்ண முடியாது. ஆமாம், அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரும்பாலான பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸு பகலில் வேலைக்கு போயிடுற, வீட்டில் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிக்கலைன்னா ஒன்றும் சொல்லாதீங்க, அப்படி தான் சொல்லுவோம்.
அப்போது இந்த குறைகளெல்லாம் டிபார்ட்மெண்ட் யார் மேலே ஏற்றுது? ஆமாம், வீட்டில் இருந்தால் கொண்டாடுவோம். ஆமாம் ஆமாம், ஏதாவது கிளி விளையாடுவோம், அதுக்காக. ஆமாம், குளத்துக்கு போயிடுவாங்க அதுக்காக. இப்போ வந்து அதற்காக யார் மேலே ஏற்றுறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் உடுமலையில் பெரிய டியூஷன் மாஸ்டர், ஒரு இயந்திர கதியாக உழைச்சி பஞ்சர் ஆகி தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவார். 2 காலையும் டேபிள் மேலே ஸ்டாஃப் ரூமில் பெப்பரை பேர் விரித்து போட்டுட்டு இப்படி படுத்து தூங்குவார். பசங்கக்கிட்ட இந்தந்த கொஸ்டின் எல்லாம் போர்டில் எழுதி போட்டு படிக்க வச்சுருப்பார். 100% பாஸ் ஆயிடுவாருங்க. 95, 100லாம் சாதாரணமாக வரும். டியூஷனில் கிங் அவர். அடுத்த வருஷம் என்ன கொஸ்டின் வரும்னே சொல்லிடுவார். ஒரு அம்மா 24 மணி நேரம் கடந்து பள்ளிக்கூடத்து நேரம் முழுவதும் உழைக்கும். ஃபெயில் ஒரு 7-8 பேர் இருக்கும். ஹெச்எம் சொல்கிறாங்க, அந்த வாத்தியார் பேரை சொல்லி அவர்கிட்ட எப்படி சொன்னால் ரிசல்ட் வரும்னு கேளுங்குது. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. புரியுதா? அந்த துறையில் இருக்கிற இது தெரியுதா உங்களுக்கு? உழைக்கிறதுனாலேயே சிறந்த ஆசிரியர் ஆக முடியாது. அவனுக்கு தேவை மார்க்கு. டிபார்ட்மெண்ட்டில் வரலன்னா உங்களை பேசுவான். டிபார்ட்மெண்ட்டில் உங்களை பேசுகிறாங்கல்ல, அவர் தூங்குறாருங்கிறது எனக்கு தெரியும். ரிசல்ட் எடுக்கிறானல்ல, உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியல. அப்போ அவர்கிட்ட ஐடியா கேளுங்க, தூக்கத்தில் எழுப்பி கேளுங்க. அடுத்த வருஷம் என்ன கொஸ்டின் வருங்கிறத சொல்லிடுவான். தொழில்நுட்பம் ஒன்றா எத்தனாவது கொஸ்டினாக வரும், இந்த கொஸ்டின் வரும்னு கரெக்டாக சொல்லுவான். ஒரு பையனை அசிஸ்டன்ட் போட்டிருப்பான், போர்டில் இந்த கொஸ்டின் எழுதி போட சொல்லு, டெஸ்ட் எழுத சொல்லு. இந்த சாப்டரில் 45 கொஸ்டின் இருக்கும், 3 கொஸ்டின் மட்டும் படிக்க சொல்லு, வேறு எதுவும் படிக்க வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னுருவான். அவருக்கு தெரியும். ஆமாம், 10 கேள்வியில் 7 கேள்வி தேவையில்லை. ஆமாம், தேவையில்லாத அதை மட்டும் படிக்க சொல்லு அப்படின்பா. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுபோல் தான் ஞானிகள் அந்த எப்படி ஒரு மாணவர் குறை ஆசிரியர் மேல் ஏற்றப்படுவது போல் பிள்ளைகள் குறை. இப்போ பையன் சரியில்லை, உங்கள் அப்பா வாத்தியார் யாருன்னு கேட்குறானல்ல, அதாவது உனக்கு எவன்டா படிச்சு கொடுத்தான்னு கேட்குறானல்ல, அப்போது ஒருத்தனுடைய குறை யார் மேலே ஏறுது? ஆசிரியர் மேலே ஏறுது. பிள்ளைகள் குறை பெற்றோர் மேலே ஏறுது. அது ஞானிகள் ஆன்மாக்களின் குறையை யார் மேலே ஏற்றிக்கிடுவாங்க? அவர்களுக்கு இந்த குறை இருப்பதாக உரை எழுதுவதெல்லாம் வேறு வழி கிடையாது. அவர் சொன்னது தானே சொல்ல முடியும். நீங்கள் அப்படியே பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஏமாறணும். நீங்கள் அதை உங்கள் மேலே ஏற்றணும். இதில் மாட்டேன்னு சொன்னதெல்லாம் யார் மேலே ஏற்றணும்? நினைக்க மாட்டேன் நினை, 5 எழுத்து சொல்ல மாட்டேன்னு சொல்லு, பணிய மாட்டேன் பணி, நெறி கேட்கணுங்கிறாரு. என்ன நெறியை கேளு? இறைவா எனக்கு ஞானத்தை கொடு, ஞானத்தை கொடுன்னு கேளு. காட்டாய், அந்த காட்டாய்ங்கிறது அழகான வார்த்தை. நமக்கு காட்டுங்கிறது யாருடைய வார்த்தை? குருவுக்குரிய வார்த்தை. காணும் கண்ணுக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சித்தாந்தத்தை பேசணும்ல, காட்டாய்ங்கிறது சித்தாந்தத்தில் இருக்கா இல்லையா? காணும் கண்ணுக்கு அவர் காட்டும்னாரு, இவர் காட்டாயினாரு. சரியா? காட்டாய் பிறைகுலாம் சடை பிஞ்சகனேயோ. அதுக்கு ஒரு சேயனாயி, சேயன்னா இறைவனை விலகி நிற்றல். அந்த நாயினேங்கிறதுலேருந்து தான் எல்லா பொருளும் எடுக்கணும். மாணிக்கவாசகர் இறைவனை விலகி நிற்கவில்லை. நாம் விலகி நிற்பதனால் அவர் யாரும் விலகி நிற்பதாக சொல்கிறாரு. அவரும் விலகி நிற்கிறதா சொல்கிறார். அவரும் விலகி நிற்பதாக சொல்கிறார். நீங்கள் எனக்கு பசி இல்லைனாலும் உங்களுக்கு பசினா நான் எனக்கு பசின்னு சொல்லணும். என் மகன் நாங்கள்லாம் காரில் போகும்போது டீ கடை வந்தால் நிறுத்துங்க அப்படிமா. என்னப்பா இப்படி கெட்ட பழக்கம் எப்போ பழகினாம்பா? என்னுடைய பையன் டீயாக குடிச்சிட்ருக்கிற, உனக்கு தெரியாதுடா, நம்ம டீ குடித்தா தான் டிரைவரே குடிப்பார், டிரைவர் டீ குடித்தா தான் வண்டியை ஒழுங்காக ஓட்டுவார், உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வரும்போதே நம்ம டீ குடிச்சது அதனால தான். டீ குடித்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அடுத்த டிரைவரும் தெளிவாக இருப்பார். புரியுதா? அப்போ நம்ம இன்னொருத்தருக்காக அவருக்கு தேவையானதை யார் மேல் ஏற்ற வேண்டியது இருக்கிறது? நம்மேல் ஏற்ற வேண்டியது இருக்கிறது. அதுபோல் சேயன் என்று சொன்னது அவர் இறைவனுக்கு விலகி இல்லை. இப்போ தசகாரியத்தில் அடாப்ட் பண்ணி பார்த்தா சிவயோகமும் அதில் வருது. சிவயோக நிலையில் நின்று தான் இந்த மந்திரத்தை என்ன செய்கிறாரு? பாடுறார். நாயினேன் என்ற ஒரே வார்த்தையை இவ்வளவும் பேசுகிறார். அப்போ சேயன் என்று சொன்னது யாரை? நம்மை சொல்கிறார். என்று அலறுவது அழகோ. இந்த அலறுதல் என்பதைத்தான் அவர் ஓலம்னார். அலறுதல் என்ற வார்த்தையை தான் ஓலம்னார். ஓலம் என்பது அபயம் கருதி எழுப்புகின்ற வார்த்தை. இயற்பகை முனிவா ஓலம். கந்த புராணத்தில் முருகனை நோக்கி தேவர்கள் ஓலம் ஓலம்னு சொல்கிறாங்க. கந்த புராணத்தில் அப்படி 2-3 பாட்டு இருக்குது. ஓலம் ஓலம்னு இருக்குது. அழகோ திருப்பெருந்துறை மேவிய என்றால் பொருந்திய சிவனே என்று சொல்லுகிறார். நல்ல மந்திரம். இப்போ நம்ம பேசினதெல்லாம் இப்போ அந்த சேயனாக நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் சேயன் அல்லன்னு பொருள் எடுக்கணும். மாணிக்கவாசகர் பக்கத்தில் இருக்கிறாரு, நாம தூரத்தில் இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்கிறார். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொருந்துதான்னு அதனுடைய தலைப்புக்கு போய் பாருங்கள். இந்த 10க்கும் என்ன தலைப்பு?
சிவானந்தம் பாருங்க, சிவானந்தத்தை கேட்கல, அளவிருக்க முடியாத அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நாம் அனுபவிச்சதை அப்படியே சொல்லிட்டு போனோம்னா இந்த உயிர்கள் தேராதுன்னு சொல்லி அந்த பயனியலை சாதனையல் வர்ற குறையாக மாற்றுறார். பேச வந்தது பயனியலை, ஆனால் பேசினது என்ன சாதனத்தை நான் செய்தேன், என்ன தவறுகள் இல்லாமலாம் செய்தேன், என்ன தவறுகளெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டிட்டு போகிறார். யார்? மாணிக்கவாசன். இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சிவானந்தம் அளவிருக்க ஒண்ணாமை. அவர் எதிலிருந்து தான் பாடுறாரு? சிவானந்தத்தை தான் பாடுறாரு. ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்சம் சித்தாந்தம் தெரியாதவங்களா இருந்தால் நினைக்கவே இல்லைங்கிறாரு சிவானந்தம் எப்படி வந்தது? புரியுதா? திருவடியே பணிலங்கிறாரு, எப்படி சிவானந்தம் வந்தது? இதுக்கெல்லாம் தான் நம்ம 20 நிமிஷம் செலவழிச்சிருக்கிறோம். புரியுதா என்று சொல்லி நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்திர நாளை விண்ணப்பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம.